ஹாய். சினிமாவோ இல்லை மற்ற தொழிலோ அதில் ஜெயிக்கிறதுக்கு திறமைகள் மட்டும் போதாது. நம்முடைய அணுகுமுறை ரொம்ப அழகாக இருக்கணும். அணுகுமுறை சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய திறமைகளோட தோற்று போயிடுது. அதை நாங்கள் சினிமாவில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பசங்க காண்டாக்ட் வருவாங்க இல்லையா. என்னுடைய உதவியாளர்கள் தான் நிறைய பேர் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சில நேரம் நானே எடுத்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அதாவது என்னுடைய நம்பரை ஃபேஸ்புக்கில் நான் கொடுத்துருக்கிறதுனால டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும். நான் திருப்பி ஹாய் போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் பிரகாஷ் அப்படின்னு வரும். ஹூ இஸ் த பிரகாஷ் அப்படின்னு நான் போடுவேன். ஃப்ரம் கோயம்புத்தூர் இல்லை ஃப்ரம் மதுரை ஏதோ சம்திங் வரும். சரி, டீப்பில் போய் யாருன்னு பார்க்கலான்னு போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் நடிகையோட ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கலோட லீடர்ஸ் ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஃப்ளவர், டாக், பேர்ட்ஸ், இப்படி அவருடைய மூஞ்சை தவிர்த்து மற்ற எல்லா விதமான ஃபோட்டோஸும் அதில் இருக்கும். நீங்கள் இதை வச்சு அவர் எப்படி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு பர்பஸுக்காக, அதாவது ஒரு சினிமாவில் டைரக்ஷன் கிளாஸுக்கோ இல்லை ஆக்டிங்க்கோ இல்லை சினிமாவில் வாய்ப்புக்கோ ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் இந்த நம்பருக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது ஒரு டைரக்டரோட நம்பரு நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன செய்யணும்? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஒரே மெசேஜில் என் பேர் இது, நான் இந்த ஊர் இது படிச்சிருக்கேன், இந்த பர்பஸுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு பட்டுன்னு புரிஞ்சிக்க முடியும். இப்படி தவணை முறையில் ஒன்று மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? திருப்பி நம்ம சாட் பண்ண முடியுமா? இதுபோல் இந்த அணுகுமுறை நிறைய பசங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுடைய திறமைகளை நீங்களே கெடுத்துக்குங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம அழகாக பயன்படுத்திக்கணும். இது ஒரு சந்தர்ப்பம் தான். எந்த டைரக்டரும் நம்பரை கொடுத்துட்டு உட்காந்துட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கும் வேலை நிறைய இருக்குது, அவங்க வேலையை பார்க்கணும். இப்படி ஒன்றுக்கும் இப்படி சாட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டைம் எவ்வளோ வீணாக போகும், நேரம் விரயமாகும். ஸோ மற்றவங்களுடைய நேரத்தை நம்ம வேல்யூ பண்ணணும். அது ஒரு குட் குவாலிட்டி. இதுபோல் உங்கள் டிபியில் உங்கள் ஃபோட்டோவை வைங்க. பிடிச்ச நடிகர்கள், நடிகைகள் இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. இப்படி உங்கள் டிபியில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும்போது பட்டுன்னு பார்க்கும்போது, ஓஹோ இவர் தான் அந்த முகத்துக்கு அதிபதி, இல்லை இந்த முகத்துக்கு உண்டான ஆள் இவர் தான், இந்த பேருக்கு உண்டான ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். இப்படி எதுவுமே வைக்காமல் மெசேஜும் தவணை முறையில் பண்ணிங்கன்னா திருப்பி சாட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகிடும். இது போல் பண்ணாதீங்க. என்ன பர்பஸுக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை, அந்த குறிக்கோளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரே மெசேஜில் அதை கன்வே பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் திறமைகள் வெளியே வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால் உங்கள் அணுகுமுறையை அழகாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் திறமைகள் வெளியே வரும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரியா? பாய்.